நண்பர்களே, இப்பொழுது நாம் நடத்தி கொண்டிருப்பது கர்மயோகா பயிற்சி. இது முழுமையாக மனித இனத்துக்கு தேவையானது ஒரு பயிற்சி. மனித அறிவுக்கு ஒத்த முறையில விரிந்த பிரபஞ்சத்தையும் ஒடுங்கி நின்ற இந்த உடல் உள்ளம் அறிவு இந்த இரண்டையும் இணைத்து சமுதாயத்தின் தனிமனிதன் இணைத்து நோக்கி எப்பொழுதும் இனிமையாகவே வைத்துக் கொள்ளணும். அந்த நிலையில நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள், செய்யக்கூடிய செயல்கள், பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாமே இனிமையாகவே வைத்துக் கொள்ள வேணும் என்றதுனால எப்போதும் மகிழ்ச்சியோட இருக்கலாம், முரண்பாடு ஏற்படுத்திக் கொள்ளாத இருக்கலாம். உயிர்களிடத்துல மற்றவர்கள் மனதுக்கும் நமக்கும் இடையே அந்த முறையில வாழ்வதற்கு என்ன அறிவுரைகள் வேணுமோ அதை பெறுவதும், அப்படி பெற்று ஆராய்ந்து நாம முடிவெடுத்து அந்த முடிவில நின்று பழகி 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 அந்த கர்மயோகத்தையே நம்ம வாழ்க்கை தத்துவமாக மாற்றிக்கொள்வதும் தான் இந்த பயிற்சியினுடைய நோக்கம். அன்றே முதல் நாளே சொன்ன யோகம் என்றாலே உடலுக்கும் உயிருக்கும் இடையே நட்பை வளர்த்துக் கொள்வது, எப்பொழுதும் இனிமையாக வைத்துக் கொள்வது, உயிருக்கும் மனதுக்கும் இடையே உள்ள நட்பை இனிமையாக எப்பொழுதும் கெடாமல் வைத்துக் கொள்வது, தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் இடையே நட்பை நல்ல முறையிலே வைத்துக் கொள்வது, வளர்த்துக் கொள்வது, அறிவுக்கும் இயற்கைக்கும், அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம், லா ஆஃப் நேச்சர், அதற்கும் அறிவுக்கும் பொருந்துமாறு எப்பொழுதும் இனிமையாக வைத்துக் கொள்வது என்ற 4 வகையில தொடர்ந்து விரிந்த நிலையில இனிமை காப்பதுதான் யோகம் என்று. யோகம் என்றால் இணைதல், ஒன்றுபடுதல், இனிமையாக நேச்சுரல் ரிதம் என்று சொல்வார்களே, இயற்கையினுடைய இனிமை அது கெடாத பாதுகாக்கக்கூடிய ஒரு சீரிய செயல்தான் யோகம். அது கர்மயோகம் என்ற போது எந்த செயலிலையும் இந்த யோகம் உட்பொருளாக இருக்கணும், அந்த நோக்கம் உட்பொருளாக இருக்கணும். அதனாலதான் நாம் சொல்றோம், ஒரு நோக்கம் ஒரு திறமை, இத 2 வச்சுதான் நாம் செயல் செய்யறோம், எந்த செயல் செய்தாலும். ஆனால் அதே நேரத்துல அதனுடைய விளைவை கவனிக்கணும். நீங்க நல்ல நோக்கத்தோட இருந்தாலும் கூட இடம், காலம், தொடர்பு கொள்ளும் பொருள், அதற்கேற்ப அந்த செயலை திறமையாக செய்யணும், அளவோடு செய்யணும், முறையோடு செய்யணும்னு சொல்றோம். இவைகளை இந்த விரித்து நோக்கி சிந்தித்து சிந்தித்து பார்ப்போமே ஆனால் அது தானாகவே இயல்பாகி விடும் நம்முடைய எண்ணத்துக்கு, அறிவுக்கு, அதுக்கு பிறகு செயலுக்கு. முதல்ல ஏதோ ஒரு புதிய பாதையெல்லாம் நாம் பின்பற்றும் போது கொஞ்சம் சிரமமா இருக்கிறது போல இருக்கும். ஆனா அதன் பிறகு பழகிவிட்ட பிறகு, உதாரணமாக கார் ஓட்ட கத்துக்கிறோம்னு வச்சுங்க, முதல் நாளைக்கு சிரமமா தான் இருக்கும், 2வது நாளைக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும், ஒரு 4-5 நாள் போனா இப்ப கார் எடுக்க போறோம்ன்ற அளவுக்கு ஒரு ஆசையா இருக்கும். அது மேல ஓட்ட ஓட்ட கை பழக்கம், கால் பழக்கம் எல்லாம் வந்துட்ட பிறகு சாதாரணமாக பேசிக்கொண்டே கார் ஓட்டுறதை பாக்குறோம் பாருங்க. முதல்ல அப்படி இருக்க முடியாது. அம்மாதிரி பழகி விட்ட பிறகு எல்லாமே சுலபம்தான். நாம் வேறு திசையில வேறு வழியில இதுவரையில பழகி இருக்கோம். பக்தி மார்க்கத்துல கடவுளை வேறாக நினைத்து கொண்டு அது ஏதோ உருவ வழிபாட்டுக்குள்ள அடங்கியது கடவுள் என்ற கற்பனையில ஈடுபட்டு அந்த பக்தியை வளர்த்து கொண்டோம். அதை விடுத்து உண்மையான தெய்வ நிலை எது என்று உணரும் போது நம்மிடம் உள்ள அறிவே தான் அதுவாக இருக்கிறது. நாமும் அதனுடைய வெளியில படர்க்க நிலையாக ஒரு எல்லை கட்டிய உணர்வு நிலையாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ற போது இங்கதான் அறிவு பூரணமாக ஆகிறது. அது ஒரு படிதான் பக்தி மார்க்கத்துல. சில வணக்கம் எல்லாம், சில வணக்கத்துல ஒரு நல்ல நோக்கம் இருந்தாலும் அது ஒரு கால அளவுல வர்ற போது அதுல இருந்து வெளியேறி உண்மையான விளக்கத்துக்கு வந்து வேணும். சில வணக்கம் என்ற போது உடல்ல ஒரு நோய் உண்டாச்சு, அதுக்கு புண்ணு, அது மேல மருந்து போடுறோம், கட்டி வைக்கிறோம்.
அது போலதான் சில வழக்கம், ஒரு சம்பிரதாயம், ஒரு சடங்கு. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்ட பிறகு அது தானா பக்கு விழறதுக்காக நாம் காத்துட்டு இருக்கிறோம். அது புண்ணு ஆறி போச்சுன்னா பக்கு விழுந்துடும். அது வரையில அதை மூடிதான் வைக்கணும். அதுதான் பக்தி மார்க்கம். ஆனா அதை தாண்டி வந்துடுற போது, உண்மையான அறிவு வர்ற போது, எல்லாமே எதற்காக எதை செய்தாங்கன்ற விளக்கம் வந்துடுற போது எதுவுமே நமக்கு வித்தியாசமா தெரியாது, பேதமா தெரியாது. இப்படி வளர்ந்து வந்த பண்பாட்டுல உலகம் முழுவதும் மனித குலம் ஆங்காங்கே துண்டு துண்டா வாழ்ந்திருந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்தந்த இடத்துல ஒரு எல்லை கட்டி கொண்டு ஒரு குழு குழுவாக வாழ்ந்து வந்தாங்க. அந்த காலத்துல வேக வாகன வசதிகள் இல்லாதனால அதிகமாக தொடர்பு கொள்ள முடியாது உலகிலே. ஒரு அரச குமாரர்கள், வியாபாரிகள், அவர்கள் மாத்திரம் ஒரு நாட்டில இருந்து ஒரு நாட்டுக்கு கொஞ்சம் தூர இடங்களுக்கு போக வர அவர்களுக்கு தேவையா இருந்தது, பழகி கொண்டாங்களே தவிர சாதாரண மனிதனுக்கு எவ்வளவு தூரம் அவர் போயிருக்க முடியும் என்று பார்த்தீங்கன்னா ரொம்ப கால்நடையாக நடக்கக்கூடிய தூரம் வரைக்கும் தான் போயிருப்பாங்க. அதுக்குவே சொல்றது, காசிக்கு போய் அவர் திரும்பி வர்றது என்று சொன்னா அந்த காலத்துல அது அபூர்வமா, அங்கேயே சரியா போயிடும் ரொம்ப பேரு. அதனால திரும்பி வர முடியாதுன்னு திரும்பி வந்தவங்கள பெரிய ஒரு பெரிய மனிதனாக, அவர்கள் கொடுத்து வச்சவர்களாக, கடவுள் வரப்பிரசாதம் பெற்றவர்களாக பாராட்டுவது என்பது அந்த காலத்துல இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாத இப்போ இந்த உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய என்னென்ன நிகழ்ச்சிகள், அறிவில என்னென்ன வளர்ச்சி, அதை எல்லாருமே அன்று மாலையே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புடைய காலம் இது. இது விஞ்ஞான காலம். விஞ்ஞான காலத்துல இந்த கம்யூனிகேஷன் என்றது, அதாவது ஒருவருக்கு ஒருவர் செய்தி பரப்பும் ஒரு விரைவு இருக்கிறத, இத போல இப்பொழுது அமைந்த விரைவை போல எப்பொழுதுமே இருந்திருக்க முடியாது. அந்த மாதிரி விரைவான காலத்துல இருக்கிறோம். இந்த காலத்துக்கு தகுந்தவாறு நமக்கு வாழ்க்கைய நடத்த வேண்டாமா? என்றோ எந்த காலத்திலேயோ ஆங்காங்கு குழு குழுவாக இருந்த போது அங்கு கிடைச்ச உணவுப் பொருள், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அறிவு, அதற்கு தகுந்தவாறு சில பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டன என்று வச்சுக்கொள்ளுங்க. அதையே இப்போ அது மாத்திரம் போதும் என்று சொன்னாலோ அதையே பிடித்து கொண்டு இருந்தால் நலமாக இருக்குமா? இந்த சிந்தனை இது எல்லாருக்கும் வரணும். நம்ம வாழ்க்கையில என்ன பாரமா இருக்கிறது, என்ன தடையா இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அந்த பழைய சம்பிரதாயங்கள்ல தேவையோ தேவையில்லையோ பிடிச்சு கொண்டு, இது எங்க அப்பா செய்தாங்க, எங்க தாத்தா செய்தாங்க, எங்க பழக்கமாக வருது என்ற அளவுல பிடிச்சுக்கிட்டு இருக்கும் பாருங்க, அந்த சடங்குகள் தான் நமக்கு பாரமா இருக்கு. சடங்குகள் தேவைதான். ஒழுங்காக ஒரு காரியத்தை செய்வதற்கு, விடுபடாத செய்வதற்கு, அதற்காக காலத்தை ஒதுக்கி கொண்டு மனதையும் ஒரே முடிவாக அதன் மேலேயே செலுத்தி அதை செய்வதற்கு எந்த ஒரு படிப்படியாக ஒன்றை ஒன்று தொடர்ந்து செய்ய வேணுமோ அது சடங்கு. அது எல்லா இடங்களையும் வேணும், நாம் முன்னேறுவதற்கு வேணும் தான். ஆனால் அந்த செயலே இப்ப வேணுமா, அந்த செயல்ல உள்ள சடங்கு இப்பொழுது வேணுமா என்று பார்த்தோம்னா அதெல்லாம் விட்டு வெளியேற வேண்டியதான் இருக்கும். அதே போலதான் இந்த எக்ஸசைசஸ் கூட. இன்னைக்கு 64 வகையான யோகாசன எக்ஸசைசஸ் இருக்குங்களே, அது நீண்ட காலத்துக்கு முன்னதாக அன்றுள்ள மக்களுடைய உடல் நலம், உணவு, வேலை தன்மை, இதற்கு தகுந்தவாறு அன்றைக்கு ஏற்படுத்தினாங்க. அதெல்லாம் இன்றைக்கு ஒவ்வொருமா இன்னைக்கு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நாள்ல இதெல்லாம் ஒவ்வாது. பல எக்ஸசைசஸ் மாற்றி அமைக்கணும். அதாவது நோயை தீர்க்கிறதுக்காக ரொம்ப வலுவான ஸ்ட்ரெனியஸ் எக்ஸசைஸ் எல்லாம் அந்த காலத்துல இருந்து, அப்ப நோய் தீர்க்கிறதுக்காக ஒரு மருந்து சாப்பிடறோம்னா நோய் தீர்னா நிக்கணுமே இல்லையோ. இன்று அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் தெரிஞ்சு கொள்றவங்க அது நிறுத்துறதே இல்லை. நோய்க்காக கற்றுக்கொண்டாலும் நோய் போன பிறகு நிறுத்துறதே இல்லை. சில எக்ஸசைசஸ் நோய் போன பிறகு கூட செய்து கொண்டே வரலாம், மீண்டும் நோய் வராத தடுக்கிறதுக்கு. அதை எந்த எக்ஸசைஸ் எப்படிப்பட்டது, அது என்ன செய்கிறது என்பதை விளக்கும் அளவுக்கு அங்க ஆசிரியர்களும் இந்த யோகாசன அபியாசங்கள்ல அதிகமாக இல்லை. எங்கேயோ ஒருவர் இருப்பாரு,
அவரை நாம் தெரிஞ்சு கொள்ள முடியல. ஆகையினால அது எல்லாவற்றிலையுமே நாம் புதுமையை காண வேண்டியதாக இருக்கிறது. இந்த காலத்துக்கு ஏற்ப, நம்முடைய தேவைக்கு ஏற்ப, முன்னேற்றத்துக்கு ஏற்ப, பொருளாதார நிலைக்கு ஏற்ப, உடல் நலத்துக்கு ஏற்ப நாம் எல்லாவற்றிலையும் மாறுதல் செய்யணும். ஆகவே அதற்காக வேண்டி சமுதாயத்துக்கு எதிர்ப்பாக இனி கெட்டது, நீ அதை செய்யற, அது கெடுதல, இது கெடுதல, அது கெடுதல என்று சொல்லி கெட்டது கெட்டது என்று சொல்லிக் கொண்டே நாம் நல்லதை வளர்க்க முடியவே முடியாது. அவர்களோடு சேர்ந்து கொண்டே அதை விட இதை செய்து பாருங்க, இது எப்படி இருக்குது, இதை விட இது செய்து பாருங்க, இதையும் கூட செய்து பாருங்க எப்படி இருக்கிறது என்று அவர்களை அக்செப்ட் பண்ணிக்கணும், அவர்களை சேர்த்துக் கொள்ளணும். அதுல இருந்து நாம் உண்மையாகவே ஒரு புதிய முறையை புகுத்த வேண்டும் என்றால் முதல்ல அவருடைய நட்பு வேணும். நட்பு பெற்றால்தான் நீங்க சொல்றதை கேட்பாங்க. அந்த அளவுல வரணும். அப்படி வந்த போது காலத்துக்கு ஏற்ப இப்பொழுது 5000 வருஷங்கள்ல இருந்து அதாவது 1000 வருஷத்துக்கு முன் வரையில சித்தர்கள் வாழ்ந்த காலம். அவர்கள் வாழ்ந்த போது கடைசியாக மனித குலத்துல இதுவரையில வந்த பண்பாடு அத்தனையும் ஆராய்ந்து 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 உடல் நலம், வாழ்க்கை நெறி, திருமணம், இன்னும் பிள்ளை பேரு எல்லாவற்றையுமே ஆராய்ந்தார்கள். அப்படி ஆராய்ந்த பிறகு மனிதனுடைய தேவை என்ன, முன்ன என்னென்ன முறையில வளர்ந்து வந்திருக்கிறது இந்த மனித சமுதாயத்துல பழக்க வழக்கங்கள், அதாவது பண்பாடு, அந்த பண்பாடுல இருந்து இன்றைக்கு நாம் எங்க வரணும் என்று ஆராய்ந்து மனித குல நன்மைக்காக அவர்கள் தமிழ்நாட்டு வரையில சொல்லல, இந்திய நாட்டு வரையிலையும் சொல்லல, உலகத்துல மனிதன் எந்த மூலையில இருந்தாலும் அவனுக்கு பொதுவாக, மனித குலத்துக்கு பொதுவாக ஒரு விடுதலையும் விளக்கமும் முடிவெடுத்தலும் செயல் மாற்றமும் வாழ்க்கை மேன்மையும் முக்தியும் அடைவதற்கு என்ன என்ன வேணுமோ அதெல்லாம் தொகுத்தாங்க. தொகுத்த போது அததான் கர்மயோகம் என்று கொடுத்தாங்க. அந்த கர்மயோகத்துல பஞ்சேந்திரியங்கள் மூலமாக அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கணும் என்று ஒரு வார்த்தை போட்டாங்க. அதாவது முதல்ல மகிழ்ச்சியோடு இருத்தல், இரண்டாவது ஈகை, பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருத்தல், மூன்றாவது நாம் எடுத்த ஜென்மத்துக்குரிய நோக்கம் நிறைவேறும் வரையில இந்த உயிர் போய்விட்டது என்று சொல்லாத அளவுக்கு உயிருக்கும் உடலுக்கும் இடையே உள்ள உறவை அதனுடைய தன்மை தெரிந்து, தத்துவம் தெரிந்து, விஞ்ஞானம் உணர்ந்து அதை பிடித்து வைத்துக் கொள்ளணும். ஆகவே மாடநிலா பெறுவாள் 2 வகையில அந்த மாதிரி வந்தபோது மகிழ்போகம், ஈதல், இரவாமை என்று 3 சொற்கள்ல வாழ்க்கையை அமைச்சிட்டாங்க. அப்போ எந்த பஞ்சேந்திரியங்கள் மூலமாக அடைய வேண்டிய இன்பமெல்லாம் மகிழ்ச்சியாகவே இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்னு பாருங்க. அளவு முறை, தேவையை முடிக்கிறதுக்குத்தான் நாம் அனுபவம் வேண்டும். அப்படி அனுபவிக்கிற போது உண்டாகக்கூடிய இன்பத்துக்கு ஒரு அளவு முறை. இன்பமாவே இருக்கணும்னா அளவோடு நிறுத்தி கொண்டாதான் இன்பமாக இருக்கும் என்று கண்டாங்களா, அந்த அளவு முறையும் நம்ம அனுபவத்துல வந்துடுது. எவ்வளவு சாப்பிடணும்னு கேட்டா இவ்வளவு சாப்பிடணும்னு எல்லாருக்கும் ஒரு வழியா சொல்ல முடியாது. அப்போ என்ன, அடுத்த வேளை உணவு நேரம் எப்பொழுது, அந்த நேரத்துக்கு முன்னதாக 1 மணி முன்னதாக நமக்கு பசி இருக்கணும். முன்ன பின்ன வரலாம் அந்த திட்டத்துல இருந்தாலும் இதையே நாம ஒரு அளவா வைத்துக்கொண்டா அதுதான் ஒவ்வொருவரும் சாப்பிடுறதுக்கு அளவு. இவ்வளவு சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும்ன்ற போது அது அளவாகாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வயதுக்கு தகுந்தவாறு, வேலைக்கு தகுந்தவாறு, அவங்க முயற்சிக்கு தகுந்தவாறு, பழக்கத்துக்கு தகுந்தவாறு அளவு வேறுபடும். அது அவராகவே அவருடைய அனுபவத்தை வச்சுக்கிட்டே நிர்ணயிக்க வேண்டும். ஆகவே மகிழ்போகம் எப்பொழுதும் இந்த பஞ்சேந்திரியங்கள் மூலமாக அனுபவிக்க வேண்டிய இன்பமெல்லாம் மகிழ்ச்சியாகவே இருக்கணும். துன்பத்துக்கு அதன் விளைவாக துன்பம் வராத பாதுகாத்துக் கொள்ளணும். அப்படி துன்பம் வராமல் அளவு முறை கட்டி அந்த முடிவில் நின்று அதை மீறாத இருக்கிறது பாருங்க, அதுதான் துறவு. இந்த உடல் தொடர்ந்து வாழணும், உயிருக்கும் உடலுக்கு இடையே நட்பு இருக்கணும்.
அதன் மூலமாகத்தான் அறிவு வளரணும். ஆகையினால இந்த உடலை நல்ல முறையில பேணணும், நல்ல முறையில வளர்த்து வைக்கணும், பாதுகாக்கணும் என்ற போது அதற்குரிய தேவை என்ன? உணவு, உறைவிடம், உடை, கழிவுப் பொருட்களுடைய உந்து வேகத்துக்கு உரிய ஏற்பாடுகள் எல்லாம் தேவை. இந்த 3 தேவைகள் அவசியம். பசி, வெப்பதற்கு ஏற்றம், உடல் கழிவுப் பொருட்கள் உந்து வேகம். இந்த 3ஐயும் காலத்தால முடிக்கிறதுக்கு பொருள் தேவை. அது மாத்திரம் அல்ல, இயற்கை சீற்றம், வேற்றுயிர் பகை, ஆக்சிடென்ட், தற்செயலாக ஏற்படக்கூடிய விபத்துக்கள், இவைகள்ல இருந்து காப்பு வேணும். இதுதான் ஜீவன், எந்த ஜீவனாக இருந்தாலும் பொதுவான தேவைகள். இந்த தேவையை முடிப்பது தான் எல்லாருமே முயற்சிக்கிறோம், எல்லா ஜீவன்களுமே முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றன. இதை உணர்ந்து கொண்டாதான் ஒவ்வொருவருக்கும் இந்த தேவை இருக்கிறது என்ற போது, இந்த தேவையை மதிக்கிற போதுதான் ஜீவன்கள் பால் நமக்கு அன்பு உண்டாகும், அப்பொழுதுதான் இரக்கம் உண்டாகும். அப்படி இரக்கம் உண்டாகிற போது என்ன? இல்லாதவர்களுக்கு, அது இல்லாத துன்பப்படுபவர்களுக்கு, இருக்கக்கூடியவர்கள் உதவி செய்துதான் வாழணும் என்ற போது ஈகை. ஒருவருக்கும் துன்பமில்லாமல் பசி, வெப்பதற்பை, ஏற்றத்தாழ், உடல் கழிவுப் பொருட்கள் வேகம் என்ற 3ஐயும் முடித்துக் கொள்ளணும். அதே போல ஒருவருக்கும் துன்பமில்லாமல் இயற்கை சீற்றம், வேற்றுயிர் பகை, ஆக்சிடென்ட், இந்த 3ல இருந்து நம்ம காத்துக்கொள்ள வேணும் என்ற போது it should not be at the cost of others living. அது மற்றவருடைய வாழ்வில குறுக்கிட்டோ அல்லது அவருடைய பயன் கெடுத்தோ அது வரக்கூடாது. அப்படி பிறருக்கு கேடு வராமல், பிற்காலத்திலும் கேடு விளையாமல் அளவு முறை கண்டு ஆற்றுவதுதான் ஒழுக்கம் எனப்படுகிறது. அந்த ஒழுக்கத்தோட பிற உயிர்கள் படும் துன்பத்தில, தேவையில மிச்சம் உள்ளவர்கள் உதவி கொள்ள வேணும் என்பதை உணர்ந்து செய்யும் போதுதான் அது ஈகை என்பதாக மாறுகிறது. இந்த ஈகையும் ஒழுக்கமும் கை கொண்டாலும் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு வருகிறோம்? பிறந்ததிலே இருந்து இன்று வரையில எண்ணிறந்த மக்கள், உலக மக்கள் எல்லாம் உழைத்து பெற்ற பொருட்களை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப சமுதாயத்துல நல்ல வளம் எப்படி பெருகி இருக்கிறது என்றால், மனித உழைப்பும் மனித அறிவும் சேர்ந்து இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றி வைத்திருப்பதுதான் வாழ்க்கை வளம். அந்த வளம் குறையாது இருக்க வேணுமே, அதற்காக நானும் என்னுடைய தொண்டை, என்னுடைய ஆற்றலை இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றி சமுதாயத்துக்கு உதவுற முறையில ஏதேனும் ஒரு வகையில நான் தோன்றி செய்யணும் என்ற ஒரு நெறி, ஒரு உண்மையும் அதற்காகவே தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதும் தான் கடமை. நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் சமுதாயத்துக்கு. அந்த கடனை நாம் செயல் மூலமாக தீர்த்து கொண்டுதான் இருக்கணும் என்ற உணர்வு, இது கடமை. அப்போ ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3 சேர்ந்துதான் ஒரே வார்த்தையாக அறம் என்று கூறும். இப்போ இவைகளெல்லாம் உணர்ந்து அதை செயல்படுத்தி அந்த செயல்ல வரக்கூடிய உணர்ந்து 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 முடிவெடுத்துக் கொண்டோமானால் எந்த செயல் செய்தாலும் திட்டவட்டமாக செய்யலாம். எங்கேனும் அந்தந்த இடத்துக்கு தகுந்தவாறு சில வேறுபாடுகளோ அல்லது மாற்றமோ தேவை இருந்தாலும் அவ்வப்போது அதனுடைய தத்துவம் உணர்ந்து எதற்காக இதை செய்யறோம் அந்த காரணம் உணர்ந்து அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சிறிது மாற்றிக்கொள்ளலாம், ஏற்றிக்கொள்ளலாம். அந்த முறையில அறிவை வைத்துக் கொள்வதற்கு நுண்மான் நுழைப்புலன் என்று வள்ளுவர் ஒரு வார்த்தை கூறுறார். ஆங்கிலத்துல பெர்ஸ்பிகாசிட்டி என்று சொல்றாங்க. அதாவது குயிக் இன்சைட் ஆஃப் த மைண்ட், connecting past experiences, present circumstances and future results, and also connecting self, society and law of nature. இந்த விரிந்த அறிவோடு ஒரு காரியத்தை முடிவுக்கு எடுத்து அந்த முடிவுபடி செயலாற்ற வல்லது, செயலாற்றத்தக்க முடிவாக இருக்கணும். அந்த முறையில செய்வதுதான் பெர்ஸ்பிகாசிட்டி என்ற வார்த்தை கொடுக்கக்கூடிய அர்த்தம். அதையே தமிழ்ல ஒரு சிறந்த வார்த்தையாக நுண்மான் நுழைப்புலம், நுண்ணிய என்றால் கூர்மையான, மான் மாண்புமிக்க, தகமையுடைய, நுழை பெனிட்ரேட்டிவ், புலன் அறிவு. நுண்ணிய மாண்புல நுழை புலன்
நுண்மான் நுழை புலன் 4 வார்த்தைகள் அடங்கிய ஒரே ஒரு சொல்லாக அந்த அளவுக்கு நம்முடைய அறிவு எப்பொழுதும் இருக்க பார்த்து கொள்ளணும். எந்த செயலையும் எந்த முடிவிலையும் அது கட்டாயம் வந்து விடும். அது வர வேணுமானால் இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய விரிந்த பிரபஞ்சத்தை உணரணும். அது தொடர்ந்து அந்த பரிணாமத்தை ஓரளவு உணர்ந்து இருக்கணும். அந்த இடத்துல எந்த எல்லையில் நாம் இருக்கிறோம் என்றதை உணரணும், இந்த உலகம் இருக்கிறது என்று உணரணும். இப்பொழுது இதுல நான் என்ன செய்யணும், என்ன முடியும் என்றதை எடுக்கிற போதுதான் அந்த விரிந்த மனநிலையிலேயே ஒவ்வொரு காரியத்தை செய்வதுதான் நுண்ணிய மாண்புடன் நுழைப்புலம். அப்படி அகண்டாகார நிலையை மறந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையிலேயே செய்யற போது பற்று கொண்டு உணர்ச்சி வயப்பட்ட செயலாக மாறும். அந்த உணர்ச்சி வயப்படாது செயல் புரிவதற்கு விரிந்த மனப்பான்மை வேணும். அந்த விரிந்த மனப்பான்மையில செய்யற போதுதான் உடலுக்கும் உயிருக்கும் இடையே நட்பு சரியாக இருக்கும், உயிருக்கும் மனதுக்கு இடையே நட்பு சரியாக இருக்கும், தனக்கும் சமுதாயத்துக்கும் இடையே நட்பு இருக்கும், இயற்கைக்கும் அறிவுக்கும் பொருத்தம் சரியாக இருக்கும். இந்த முறையில அமைந்த வாழ்வுதான் கர்மயோகத்துக்கு உரிய ஒத்த வாழ்வு. அந்த இடத்துல அந்த கர்மயோகத்துல முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் நான் அன்று சொல்லிவிட்டேன். ஏனென்றால் கர்மயோகத்துல முக்கியமானது என்ன, நான் எந்த செயலை செய்தாலும் ஒரு விளைவு வருகிறது. அந்த விளைவு நான் கொண்டு வந்ததல்ல, அல்லது எனக்கு வேண்டியவர்கள் கொண்டு வந்ததல்ல, பெற்றோர்கள் கொண்டு வந்ததல்ல, இன்னும் யாரோ ஒரு அரசன் இருந்து செய்து கொண்டிருக்கிறான் என்பது அல்ல. எல்லாம் வல்ல இயற்கை, எந்த இயற்கையிலிருந்து இந்த உலகம் தோன்றியதோ இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, எந்த ஆற்றலால் எல்லாமே அசைந்து ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த இயற்கையின் காரணமாகத்தான் எல்லாமே நிகழ்ந்து வருகின்றன என்பதை உணரும் போது அதற்கு மதிப்பளித்து நாம் வாழணும். அப்போ எந்த செயலை செய்தாலும் ஒரு விளைவு வர்றது என்ற போது அந்த வரும் விளைவே மறைந்திருக்கக்கூடிய அந்த பூரண பொருள் செயலிலே விளைவாக நமக்கு வருகிறது. அந்த விளைவு இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், லாபமாக இருக்கலாம், நட்டமாக இருக்கலாம். போது இன்னது வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும். முதல்ல செய்தோம், விளைவு அறிந்தோம். இப்போது விளைவு கொண்டு செயலை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்குத்தான் அறிவு உயர்ந்திருக்கிறது. ஆகவே என்ன வேண்டுமோ அதை தேர்ந்தெடுத்து அதற்கு தக்கவாறு செயல் புரிய பழகிக் கொள்ள வேண்டும். இங்க நான் என்ன வேண்டுமோ, என்ன விரும்புகிறோமோ, என்ன தேவையோ அது கட்டாயம் அங்க இருக்கிறது. இது எதிர்பார்த்தது அல்ல, இது திட்டமிடுதல். திட்டமிடுதற்கும் இமேஜினரி எக்ஸ்பெக்டேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டையும் ஒன்னாக்க வேண்டாம். அதாவது இயற்கையினுடைய நீதி அறிந்து நம்முடைய ஆற்றலை அறிந்து இரண்டையும் இணைந்து செயல்படுத்தும் போது இன்னென்ன விளைவுகள் வேண்டும் என்று எண்ணி செயல்படுத்தி அதை பெறும்போது அது திட்டமிட்டு செயல்புரிதல் கடமை. அது மனிதன் அறிவை முறையாக பயன்படுத்துதல். அதன்றி எங்கேயோ ஒரு இடத்துல லாட்டரி போடுறாங்க, ஒரு ரூபாய்க்கு கட்டிட்டு 14 லட்சம் வரும்னுட்டு காத்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் 14 லட்சத்துக்கு எத்தனை பேர் கட்டி எத்தனை பேருக்கு வரும்? ஒருத்தருக்கு தானே வரப்போகுது. இந்த 14 லட்சத்துல ஒருத்தனாக நம்ம இருக்க முடியுமா? அதனால அம்மாதிரியான எதிர்பார்த்தெல்லாம் ஏமாற்றல் தான் முடியும், பெரும்பாலும் ஏமாற்றத்தில் தான் முடியும். அதே போல ஒவ்வொரு மனிதனையும் எடுத்துக்கொள்ளுங்க. உங்க குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரும் கருவமைப்பு, ஆகாரம், காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் இவற்றுக்கு ஏற்ப உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் மனிதர்க்குண்டாம். அப்படி இந்த 7 வகையில ஒவ்வொருவருக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்தந்த இடத்துலதான் அவங்க இருக்காங்க. நான் அவ்வளவையும் மறந்து என் விருப்பப்படி நான் என்ன என்றனோ அதுதான் சரி என்று அவர்கள் எண்ணணும். நான் என்ன எனக்கு வேணுமோ அது மாத்திரம்தான் அவர்கள் செய்யணும் என்று எல்லை கட்டி கொடுறோம் பாருங்க. இங்கதான் இமேஜினரி எக்ஸ்பெக்டேஷன், அதாவது இயற்கை ஒவ்வாத முரண்பாடான எதிர்பார்ப்பு. அப்படி எதிர்பார்க்கிற போது இதுல என்னன்னா அவர்கள் சரியாதான் செய்வாங்க. நீங்க கட்டிக்கொண்ட எல்லை கட்டி கொண்டதுனால அவர்கள் செய்யறத செயல்ல இருந்து அது விளை வரும்போது நீங்க எல்லை கட்டி கொண்டு எதிர்பார்ப்பதற்கும் அங்க பெறுவதற்கும் இடிக்குது, ஒத்து வரல. அந்த ஒத்து வராத போது
குழப்பம் உண்டாகுது, நட்பு கொலையுது, அந்த சீர்குலைகளை இருந்து துன்பம் உண்டாகுது, பிணக்கு உண்டாகுது, பகை உண்டாகுது, போர் உண்டாகுது. ஆகையினால இம்மாதிரி ஒருவருடைய செயலை கட்டுப்படுத்தி நம்முடைய எண்ணத்துக்காக இமேஜினேஷன், கற்பனையாக அவர்கள் இப்படித்தான் செய்யணும், இப்படிதான் செய்யணும், இவ்வளவுதான் செய்யணும், அவர்கள் மூலமா இவ்வளவுதான் வரணும், அவர் எனக்கு இதை செய்யணும் என்ற கற்பனையே போய்கொண்டிருக்கு பாருங்க. இத உட்கார்ந்து யோசனை பண்ணி பாருங்க. உங்க குடும்பத்துக்குள்ளாக மனைவிடத்துல, கணவனிடத்துல, குழந்தைகளிடத்துல, இன்னும் அண்ணன், தம்பி, அப்பா அவர்களிடத்துல நாம் என்ன நினைக்கிறோம்? எப்பொழுதுமே ஒரு மூட்டை கட்டி கொண்டே இருக்கிறோம். என்னுடைய தந்தையார் என்ன செய்யணும், எனக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும். அந்த 5 பேர் இருக்காங்க, நான் தான் நல்லா உழைக்கிறேன். அந்த 4 பேர்ல 2 பேர் ஒண்ணுமே செய்யறதில்லை. பாத்தியா, என்னுடைய தந்தையார் தான் இருந்தாலும் பாரபட்சம் இருக்குது, எல்லாருக்கும் சம பங்கு கொடுக்கணும்ன்ற இருப்பார் அந்த கிழவன் என்ற அளவுக்கு இங்கே மனிதன் என்றான். அப்ப அவர்களுடைய மனநிலையில என்ன, நமக்கு பிறந்த குழந்தைகள் ஒன்றுக்கொன்று ஏற்றத்தாழ்வு இருக்கும், இருந்தாலும் எல்லாருக்கும் என்னுடைய சொத்து என்னுடைய கைகள் இருந்து போறது சமமா தான் போகணும் என்ற அந்த அன்பின் ஆர்வத்துல சமமா தான் அவங்க நினைப்பாங்க. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா நினைக்க, அவரு 10 லட்சம் ரூபாயை பங்கிட்டு கொடுத்தாருன்னு வச்சுங்க, இவர் எண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் முன்னே நின்று மேனேஜ் பண்ணிட்டு வர்றேன் இந்த இதை, என்னாலதான் இதுல வருவாய் வந்தது, எனக்கு 2 பங்கா கொடுக்கணும், 20 லட்சம் கொடுத்தாதான் நல்லதுன்னு எதிர்பார்த்ததுனால 10 லட்சம் அவருடைய நீதி உணர்வுக்கு இடிக்குது. இந்த 10 லட்சம் இவருக்கும் போதும், இவருக்கு பின்னாலையும் போதும், இன்னும் 4 தலைமுறைக்கு கூட அதுல வரக்கூடியது போதும்னு வச்சுங்க. இருந்தாலும் இங்கே எதிர்பார்த்து ஏமாந்ததுல இருந்து இவர் ஒன்றுமில்லாத ஏழையாகத்தான் இருக்காரு மன அளவுல. அதனால எதிர்பார்க்க பார்க்க பார்க்க நாம் ஏழையாகிறோம் மனதுல. அதை விடுத்து அவரவர்கள் விருப்பத்துக்கு விட்டு விடுங்க, அவரவர்கள் செயலுக்கு விட்டு விடுங்க. எப்படி இருந்தாலும் நான் செய்யற செயலினுடைய விளைவு நல்லதாக தீமையோ வரத்தான் போகுது. எதிர்பார்க்காத இருந்தா வர வேண்டியது வழியில நின்றுடுமா? ஒரு காலம் நிக்க போறதில்லை. அதனால எதிர்பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒன்று விளைய போது நாம ஒரு இடத்துல சிக்கி கொண்டு நம்ம எல்லை கட்டி கொள்றோம், இடிபடுறதுக்கு தயாரா இருக்கும். இதுதான் எதிர்பார்க்கறது. கற்பனையாக எதிர்பார்க்கறது இடிபடுறதுக்கு நம்ம தயாராக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த கற்பனைத்தான் வேண்டாம் என்று சொல்றேன். நீங்க வீட்டிலேயே எடுத்து பாருங்க, ஒருவருக்கு ஒரு பிணக்கு வர்றதெல்லாம் எதிர்பார்க்கறதுல உள்ள ஏமாற்றம் தான், பிணக்கு தான். அதற்கு பதிலாக இப்ப எதிர்பார்க்கறதுல முதல்ல விட்டுடணும். முதல் ஐட்டம் அது, எதிர்பார்க்கறத விட்டுடணும். அதாவது வாக்குல எல்லாமே சரியாகதான், எண்ணம், சொல், செயல், அதுக்கு அடிப்படையாக உள்ளது அவர்களுடைய வினைகள். இந்த தொடர்புனால ஏற்பட்ட நம்முடைய வினை தொடர்பு, இதுல அவரோட நான் தொடர்ந்து இருக்கிறேன் என்ற இடத்துல என்னென்ன நடக்குதோ தயாரா இருங்க, வாங்கி கொடுது. என்ன வந்தாலும் அது வரைக்கும் நான் பெற்றுக்கொள்வேன் என்ற அளவுக்கு தயாராக இருக்கிற போது, அது வர்ற போது இடிபடாது இருக்கும். அதன் பிறகு வரும்போது அந்த நிலையில நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்தீங்கன்னா, வயதால, வலுவால, ஆற்றலால, செல்வத்தால, திறமையால, அறிவால ஒரு எல்லை இருக்கு. இத கணக்கெடுக்கணும். எப்பவாயிலும் எடுத்தோம்னா கணக்கு இல்லவே இல்லை. நீங்க உட்கார்ந்து கணக்கெடுத்து பாருங்க. நம்முடைய இருப்பு என்ன? இதை கொண்டு பொதுவாக மனிதனுக்கு 5 வகை கடமை இருக்கு. இந்த உடலையும் போஷிக்கணும், இந்த உடலையும் நல்ல முறையில வைத்துக் கொள்ளணும், இந்த உடலுக்கு பாத்தியமாக சொந்தமாக அல்லது நமக்கு உறவாக இருக்கக்கூடிய குடும்பத்துல உள்ளவர்களுக்கும் நான் செய்ய வேண்டியதை செய்யணும். அதன் பிறகு சுற்றத்தார், அவர்களுக்கும் உடல், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர் ஆற்றும் கடமை முறையே முக்கியம். கெடாமலும் பார் உண்டினால் மற்றும். இந்த கடமை 5 வகை கடமையை இருப்பு எடுத்தமே, இந்த இருப்பை வைத்துக்கொண்டு யார் யாருக்கு எந்தெந்த அளவுல எந்தெந்த முறையில செய்யறது என்று ஒரு தீர்மானம் போட்டுங்க. அந்தந்த நேரத்துல அனுபவத்தாலேயோ சமய பேதங்களாலேயோ கூட்டுறவு காரணமாக சில இடங்கள்ல மாற்ற வேண்டி வரும், மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் நாம கணக்கெடுத்து முடிவெடுத்து யார் யாருக்கு என்னுடைய இருப்புல இருந்து என்ன செய்யணும்,
என்று சொன்னா நாம் எப்பொழுதுமே செல்வந்தனாக இருப்போம், நிறைவுடையவர்களாக இருப்போம். எப்பொழுதும் பிறராண்ட இருந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கிற வரைக்கும் ஏழையாதான் இருக்கும். அதனால கொடுப்பது வாங்கலாம், கேட்டு வாங்கக்கூடாது. அப்போ கேட்டு வாங்குற போது இன்னது என்பது எதிர்பார்க்கணும். அப்ப கொடுக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் இடையூறு உண்டாகும். அப்படி இல்லாம நாம் எப்பொழுதுமே வரக்கூடியதை வாங்கி கொள்றதுக்கு தயாராக இருந்தோம்னா, அப்போ மனைவி இடத்துல என்ன என்ன இருந்து நமக்கு வர இருக்கிறது, குழந்தை இடத்துல இருந்து என்னென்ன வரும், அதுக்கு தக்கவாறு நான் தயாரா இருக்கணும் பெற்றுக்கொள்ள. அவர்கள் அந்தந்த நிலையில் தான் இருக்காங்க. நான் பேதப்படாது, எரிச்சல் படாது, பிணக்கு உறாது ஏற்றுக்கொள்ளணும். காரணம், ஒவ்வொருவருக்கும் அறிவு இருக்கிறது, ஒவ்வொருவரும் இந்த உலகத்துல பிறந்துட்டாங்க, ஒவ்வொருவரும் வாழ்க்கையில அனுபவம் இருக்கிறது, ஒரு ஆசை இருக்கிறது, திறமை இருக்கிறது, அவரவர்கள் அதை செய்வதற்கு உரிமை இருக்கிறது. அதுதான் பிறப்புரிமை. அந்த பிறப்புரிமை அனுபவிக்கிறதுக்கு அவர்களோட கொண்ட தொடர்புனால நான் எந்த விதத்துல அவர்கள் எனக்கு உரிய இருப்பில இருந்து செய்ய முடியும். இந்த இடத்துக்கு வந்து விட்டீர்கள் ஆனால் ஒரே ஒரு வாரம் பயிற்சி செய்யுங்க. எந்த அளவுக்கு நிறைவு வருது மனம், எவ்வளவு செல்வந்த நிலையில இருக்கிற மாதிரி. நீங்க பொருளே இல்லாதவர்களா கூட இருக்கலாம், கடன் கூட நிறைய இருக்கலாம், நட்டம் கூட இருக்கலாம். அது இந்த நட்டத்தை என்ன நட்டம் ஆச்சு அல்லது கடன் இருக்குது. கடன் இருந்தா திரும்பி பொருள் வர்ற போதுதான் கொடுக்க போறோம். எப்படி இருந்தாலும் வர்ற போது கொடுத்துத்தான் ஆகணும். அது கொடுக்கறதுக்காக வேண்டி செயல் செய்வோம், கொடுப்போம். அதற்காக வருந்தி பிரயோஜனம் இல்லை. கடன் எப்ப கடன் பேர்ல வருந்துறோம்னு கேட்டா, கடனை திருப்பி கொடுக்க முடியாத போதுதான் வருந்துறோம். வாங்குற போதே அந்த நினைவு இருந்ததுன்னா ஜாக்கிரதையா இருக்கும். எவ்வளவோ பேரு கடன் வாங்க வேண்டியதே இல்லை. நிறைய வருவாய் வரும்போதோ அல்லது மிதக்கிற போதேதான் அதிகமான கடன் வாங்குறோம். அது பிறகு அந்த அதனால கடன் வாங்கவே கூடாது என்ற அவசியமில்லாத ஒன்று கூடாது. கொடுக்கணும் என்று எல்லாம் இருக்கு. திடீர்னு நாம கொடுத்த என்ன கடை எல்லாம் செயல்பட்டு ஒரு நாள் கொடுக்குது இல்லையா? அந்த மாதிரி செயல்படுத்தத்தான் போகுது. நாம் இதெல்லாம் சமுதாயத்திலே ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சம்பிரதாயங்களை ஒட்டி அதற்கு மதிப்பளித்து வாழறோம் என்பதை எண்ணிக்கொண்டா அதுல அதிகமாக அகப்பட்டு கொண்டு அவஸ்தைப்படவே வேண்டியதே இல்லை. முக்கியமா நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன, நேர்மையான நீதியான இயற்கை நீதி என்னன்னா, மிச்சம் உள்ளவன் கொடுத்தான், பற்றாக்குறையா உள்ளவன் சாப்பிட்டான். இதுதான் கடன். ஆனா ரெண்டு பேரும் இந்த கடன் என்ற மாய விலங்களை மாட்டிக்கொண்டு இருக்கிறதுனால அவன் கொடுக்கலையே எண்ணிட்டு அவன் வாழறான், இவன் வாங்கிட்டேன்னு எண்ணிட்டு இவன் வாழறான். அந்த அளவுக்கு வாங்காத இருக்கணும், நம்முடைய உழைப்பிலேயே வாழணும், அதுவரையில சிக்கனமாக இருக்கணும் என்று எண்ணி திட்டமிட்டு வாழ்க்கை நடத்தி வந்தா கடன் வாங்க வேண்டியதே இல்லை. அதற்கு ஏற்றவாறு வாழ்க்கையை ஒவ்வொருவரும் நடத்துவதற்கு உள்ள சமுதாய போக்கு இருக்குமே. ஆனால் இன்னும் செல்வம் கொழிக்கக்கூடியதுதான் இந்த காலத்துல. இந்த விஞ்ஞான யுகத்துல மனிதனுக்கு தேவைக்கு மேலாக எல்லா பொருளும் சர்ப்ளஸ் தான் இருக்கு. லக்ஸூரியஸ் ஆர்டிகல்ஸ் என்றதை எடுத்தால் அது மாத்திரம் பற்றாக்குறையா இருக்குமே தவிர, அது மனதுல அவர்களை பார்த்து நாம வேணும்னு நினைக்கிறோம். அது தவிர அவசியமான தேவையெல்லாம் முடிக்கிறதுக்கு இன்னும் உலகத்துல பூரணமான பொருள் உற்பத்தி ஆகி இன்னைக்கு சர்ப்ளஸ் வந்துடுது. ஒவ்வொரு இடத்துல தேங்கி நிற்கிறது. இன்னைக்கு இங்க வெண்ணெய் இல்லை, நெய் இல்லை, எண்ணெய் இல்லை தாளிக்கிறதுக்குன்னுட்டு பெரிய கஷ்டப்படுறோம். இங்க நம்முடைய இந்திய நாட்டுல எத்தனை லட்சக்கணக்கான டன் வெண்ணெய என்ன பண்றதுன்னு தெரியாத கடல்ல கொட்டலாமா, என்ன பண்ணலாம்னுட்டு மேல் நாட்டுல தேங்கி கிடக்கிறது. அது என்ன பண்றதுன்னு தெரியாத அவஸ்தைப்படுறாங்க. இப்படி ஒரு இடத்துல தேக்கம் இருக்கிறது, ஒரு இடத்துல பற்றாக்குறை இருக்குது. இங்க என்ன இல்ல, மனிதனுடைய தேவையை உணர்ந்து ஒருவருக்கொருவர் நிறுவிக்கொண்டு வாழக்கூடிய மனநிலை வரல, அதுக்கு அன்பு வரல, தத்துவம் தெளிவு இல்லை. அப்படி இருந்தா மிச்சம் தானே. இது எங்க கொட்ட போறோம் நாம? ஏன் எங்க யாராருக்கு வேணுமோ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து நிறைவிட்டா இந்த பலுவும் இல்லை, அவர்களுக்கும் சுடுவா போகுது. அதுக்கு மேற்கொண்டு அவர்களே இதை உற்பத்தி செய்யறதுக்கு நாம் இவ்வளவு சர்ப்ளஸ் வச்சுக்கிறோமே, இந்த நாலேஜ, இந்த அறிவை, இந்த வாய்ப்பை அவரெல்லாம் பெறுவதற்கு நாமே சொல்லிக் கொடுக்கலாம் என்ற போதுதான் அந்த தத்துவத்தோடு நம்முடைய திறமையும்
ஒருவருக்கு ஒருவர் வளர்ந்து கொண்டே வரும். இப்போ திறமை பெற்றா என்ன ஆகுதுன்னா இத பணமாக்குறதுக்காக அது ஒரே அதுக்கு என்ன சொல்றது, தன்னண்டியே இருக்கணும் என்ற அளவுல மறைச்சு வச்சுக்கிட்டு அதன் மூலமாகவே அந்த திறமையே பொருளை திறமையினால உழைச்சி இல்லை, அந்த திறமையே ஒரு பொருளை சம்பாதிக்கிறதுக்குரிய வழியா வச்சுக்கிற அளவுக்கு இங்க பொருளாதார நியதி இப்ப வளர்ந்துருக்கிறது. இதெல்லாம் மாறி அமையணும்னு சொன்னா மனித அறிவு மனிதன் பேர்ல நின்று மனிதனை முதல் மதிப்பாக வச்சு பொருளை இரண்டாவதாக வச்சோம்னா அப்பொழுதுதான் வரும். அதற்கு கர்மயோகம் என்ற ஒரு அறிவின் மூலமாக வாழ்க்கையின் மூலமாகத்தான் கடமை செய்யணும், எதிர்பாராத இருக்கணும், எல்லாரும் வாழணும், ஈகை இருக்கணும் என்றதுதான் கர்மயோகம் உண்டாகிறது. இதுல எதிர்பார்க்கிற போது நான் என்னுடைய மகன் படிக்கிறான், அவன் நல்ல மார்க் வாங்கணும்னு நான் ஏன் எதிர்பார்க்க கூடாது என்று சொல்றாங்க. எதிர்பார்க்கலாம், அதாவது இந்த மாதிரி மார்க் வாங்கினாதான் அவன் வாழ்க்கையில நல்லா உயர முடியும்னு என்றதுல ஒண்ணும் தப்பு இல்லை. அந்த எதிர்பார்ப்புக்கு நீங்க என்ன செய்யணும் என்ற கடமையை செய்வதற்குத்தான் எதிர்பார்க்கணும். அவன் படிக்கிறதுக்கு எம்மாதிரியான வசதி வேணும், அவனுக்கு துணை செய்யறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்னென்ன ஏற்பாடு செய்யணும் செய்ய வேண்டியது. ஆனா கடைசியா எவ்வளவு செய்த பிறகு நீங்க 90 மார்க்கையே மனதுல நினைச்சு போட்டு இருந்தீங்களே, அதை விட்டுட்டு அவன் வாங்குற அளவுக்கு தகுந்தவாறு அவனண்டியே அவனுக்கு கூடவே இருக்கிறது அவனுடைய வினைப்பயன். அதுக்கு தக்கவாறு இடாமையும் அதுக்கு அந்த இடத்துக்கு தகுந்தவாறு நான் வைப்பேன் என்ற அளவுக்கு ரிலாக்ஸ்டா வச்சுக்கங்க மனச. அவன் மார்க் என்ன வாங்கினாலும் அதுக்கு தகுந்தவாறு நம்ம ஏற்பாடு செய்வதற்கு இங்கே உடனே மனம் திரும்பும், மனம் இடம் கொடுக்கும். அப்படி இல்லையானா நீங்க எண்ணி இருந்த 90 மார்க்கு அவன் வாங்கின 60 மார்க்கு இந்த 30 இடிபடுறதே இருந்து இவனுக்கும் உனக்கும் ஒரு இடிபாடு ஏற்பட்டு எத்தனையோ குழந்தைகள் உயிரிழந்து போறாங்க, ஓடி விட்டு போறாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த பிணக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஏற்படக்கூடிய பிணக்குனால வாழ்நாள் முழுவதும் ஒரு சுணக்கம் ஏற்படக்கூடியது எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ பேர் வாழ்க்கையில நடக்கிறது. அப்ப குழந்தையாக இருந்தாலும் கூட அவர்களாண்டு எதிர்பார்க்க வேண்டியதே இல்லை. அதுதான் ஆசை விடுமென்றால் ஆசை விடுமென்றால் ஈசனோட ஆயினும் ஆசை விடுமென்றால் ஈசனோட போய் கூட அப்பா எனக்கு இது வேணும்னு கேட்கறதுக்கு தேவையே இல்லை. ஏன்னா உண்மையா இருந்தீங்கன்னா உலகத்திலேயே ஒரு பாப்பர் ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் தான் ஈசன். ஒன்றுமே இல்லாத அப்படி உற்பத்தி ஆனதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு விட்டுட்டு அதற்கு மேல விளையாட பொருள்களெல்லாம் மனித குலத்துக்கு விட்டுட்டு தான் ஒன்றும் இல்லாத தேவையே இல்லாத எங்கும் நிறைந்த ஒரு நிம்மதியான ஒரு புருஷன் மகா புருஷன் கடவுள் என்று வைத்தா அவங்கிட்டதான் ஒண்ணுமே இல்லையே, அவனை போய் கேட்டு என்ன பிரயோஜனம்? அதனால அவனை கேட்க வேண்டியதில்லை, கேட்க வேண்டியது உன்னண்டியே இருக்குது. ஆனால் அப்படி கேட்கிற போது பக்தி மார்க்கத்துல கேட்க சொல்லுவாங்க. கேட்கிற போது அதை பெற வேண்டும் என்ற உணர்ச்சி உங்களுக்குள்ளாக தூண்டி விடுறதுக்குத்தான் உதவுமே தவிர அதை அவனே ரெடியா நீ கேட்டா கொடுத்துட மாட்டான். செய்யற செயல்தான் விளைவாக அவனே வருவான். ஆகையினால இதை உணர்ந்து கொள்வது தன் செயலிலேயே இறைவனை உணர்ந்து கொள்வது. அந்த இறைநிலையை எப்பொழுதுமே நினைவுல வைத்துக் கொண்டு இன்னது செய்தா இன்னது விளையும் என்ற அளவுல அவரவர்கள் இன்னது செய்யறாங்க இன்னது விளைந்தது என்ற ஒரு தெளிவில் இருக்கிற போது எங்குமே எல்லாரிடத்திலையும் இறைவன் நிறைந்து செயல்படுவதை உணரும் போது எப்பொழுதும் இறைநிலை உணர்வு மாறாது இருக்கும் அல்லவா. இது கர்மயோகத்துல முக்கியமாக இறைநிலை உணர்வு. அதோடு அதற்குரிய செயல் செய்யும் போது அந்த செயல் எப்படி இருக்கணும்? நான் ஒரு மெம்பர் இந்த சமுதாயத்துல, அந்த சமுதாயம் தான் நமக்கு எல்லா பொருளையும் கொடுத்து வாழ வைத்து வளர்த்து கல்வியூட்டி பாதுகாத்து வருகிறது. அப்ப நான் செய்யக்கூடிய செயலெல்லாம் எந்த அளவிலையும் எந்த முறையிலையும் இந்த சமுதாயத்துல உள்ள மக்களுக்கு தீங்கு வரவே கூடாது, துன்பம் வரவே கூடாது. அந்த அளவிலே திட்டமிட்ட முறையிலே நான் செயல் செய்யணும் என்ற போது அது அற உணர்வாக மாறுகிறது. இறை உணர்வும் அற உணர்வும் இணைந்து செயல்படும் போது அதான் கர்மத்திலேயே யோகம், செயலிலேயே யோகம். இந்த 4 வகையான முறையிலையும் இணைப்பு கொடுத்து இனிமையை காக்கக்கூடியது யோகம் என்று சொன்னால் அதை தான் உணர்ந்து திட்டமிட்டு செயல்படும் போது அதெல்லாம் உண்டாகிறது. ஆகவே நம்முடைய செயலிலேயே இறைநிலையும் அற உணர்வையும் இரண்டையும் இணைத்து மனிதனை முழு மனிதனாக ஆக்கி தருவது கர்மயோகம். இதுவரையில இறைவனை வழிபடுதல் தனியாக வச்சாங்க.
ஒவ்வொரு மதத்திலையும். அதே போல அறநெறி என்பதை தனியாக மாற்றி வருகிறார்கள். எல்லா மதங்களும் இறைநிலை வேறு, அற உணர்வு வேறாகத்தான் வச்சாங்க. அது இந்த இரண்டு தவறும் எந்த மதத்திலையும் வேற ஒண்ணும் சொல்றது இல்லை, சொல்ல போறதும் இல்லை. இனி எந்த மதம் வந்தாலும் இனிமே தனியா மதம் வராது. உலகத்துல இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் கூட அந்தந்த கால பண்பாட்டுகளை ஒவ்வொரு கட்டத்தை எடுத்துக்கொண்டு திட்டமிட்டு இதுக்கு மேலேயும் போகக்கூடாது, அது கீழும் வரக்கூடாதுன்னு எல்லை கட்டி கொண்டதுதான் மதம். கொள்கைய வரையறுத்து எல்லை கட்டி கொண்டாங்க. ஆனா அந்த காலத்துக்குத்தான் அது பொருந்தும். பின்னால வரக்கூடிய காலத்துக்கு சிலதை கூட்டணும் குறைக்கணும். ஆனால மதங்கள்ல அந்த கூட்டல் குறைத்தலுக்கு இடமே வைக்காத இருக்கிறதுனால காலத்தால் ஏற்படக்கூடிய மாறுதல், தேவையினுடைய உந்துதல், எல்லா மதங்களிலும் உள்ள கட்டுப்பாடுகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு இன்னைக்கு எல்லா மதங்களும் ஆடிக்கொண்டுதான் இருக்கின்றன. காலத்தால எல்லா மதங்களுக்கும் ஊடுருவிய ஒரு பொது நிதி, பொது விதி ஒன்று உருவாகணும். அதான் இன்டர்நேஷனல் கல்ச்சர். இது உலகம் இணைந்து ஒரு கல்ச்சர் வர வேணுமானால் எல்லா மதங்களோடும் செய்கிற செயலே இறைவனை காணுதல், அந்த செயல் சமுதாயத்துக்கு துன்பமில்லாமல் இருத்தல் என்ற இந்த இரண்டு உண்மையை சிறு குழந்தை முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் உணர்ந்து கொண்டு அந்த உணர்ந்தலை செய்யக்கூடிய அளவுக்கு கல்வியும், அதை செய்வதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய வரையில அரசியல் வர வேணுமானால் அங்கதான் கர்மயோகம் முழு வடிவம் எடுக்கும். இப்போ இந்த கர்மயோகத்தின் மூலம் எந்த மதத்துக்கு இந்த கர்மயோகம் விரோதமா இருக்கும்னு பாருங்க. எந்த மதமாயினும் எடுத்தாலும் சரி, இந்த கர்மயோகம் என்ற ஒரு நெறி இது விஞ்ஞானம், வாழ்க்கை விஞ்ஞானம். இது ஒவ்வொரு மதத்திலையும் உட்புகுந்தா அந்தந்த மதத்துக்கு உயிர் பெறுகிறது. காலத்துக்கு ஏற்றவாறு புத்துயிர் பெற்றுவிடும். அப்படி பெற்ற புத்துயிரை கொண்டு பாத்தீங்கன்னா எல்லா மதங்களும் இதன் மூலமா கொண்டு சேர்ந்து விடும். மனிதன் என்று இருக்கக்கூடிய மதங்கள், அரசியல், பொருளாதாரம் எல்லாமே காலத்தால இணைய வேண்டியதுதான், இணையத்தான் போகிறது. அந்த இணைப்பை நோக்கித்தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனா பழக்கத்தின் காரணமாக விட முடியாத தடுத்து கொண்டிருக்கோம். அந்த இணைப்பு வேகம் இயற்கையாக வர்ற போது அப்படி தடுக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு துன்பம் இருக்கிறதே தவிர அது இணைப்பு தானாகவே வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி தடுப்புகளை எல்லாம் அழிப்பதற்கு இயற்கையிலேயே வரக்கூடிய வேகம் தான் இயற்கை சீற்றம், பகை, போரு, அணுயுத்தம் இவைகளெல்லாம். இந்த தடுக்கும் முறை மாறி அதை எடுக்கும் முறை வந்துடுதுன்னா, அதாவது திரட்சி முறை மனித உயிர்ல வந்துடுத்தேனால், அறிவுல வந்துடுத்தேனால் ஒரு வித துன்பமும் இல்லை. அத்தகைய முறையில மனித வாழ்வை மேம்படுத்த வல்லதுக்கு தொடர்ந்து தொடர்ந்து சிந்தனையாளர்கள் உள்ளங்களை எல்லாம் இந்த கர்மயோகம் புக வேண்டும். அந்த அளவுக்கு கர்மயோகிகளாக இருக்கக்கூடிய குண்டலினி யோகிகள் இதை நன்றாக பயின்று ஆராய்ந்து எங்கு போனாலும் அவருடைய செயல் மூலமாக இந்த விளக்கம் பலருக்கு எட்ட செய்ய வரும். யார் இதை எதிர்க்க முடியும்? உங்களுடைய செயலிலே விளைவு இருக்கிறது, தொக்கி நிற்கிறது. அதுதான் எல்லாம் வல்ல மறைபொருளாக உள்ள சிவத்தினுடைய செயல். அதாவது உங்களை செயலை ஒட்டி வருவதனால அது வினையின் விளைவு. இந்த இரண்டையும், வினையின் விளைவும் இயற்கையின் ஒரு வரமும் இரண்டும் அங்கே இணைவதை எடுத்து சொன்னா யாருக்கு தெரியாது, எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுல வந்துவிடும். ஆகவே எல்லா மதங்களும் பேதமற்று ஒன்று கூடி ஒரே மதங்களாக எதிர்காலத்துல மாற வேணுமானால் அது கர்மயோகம் என்ற ஒரே ஒரு முறையின் மூலமாகத்தான் எல்லா மதங்களையும் இணைத்து கொண்டு ஒரே மதமாக, உலக மதமாக வரும் என்பதை எடுத்து கூறி, இன்று எதிர்பார்க்க வேண்டாம் என்ற போது நீங்கள் ஏதோ செய்து இன்னது வேணாம், அதற்காக இன்னதுபடி செய்யணும் என்ற போது பிளான் போட்டு வீடு கட்டி இம்மாதிரி அமையணும் வீடு என்று எதிர்பார்க்கிறீங்களா? அதை அல்ல தடுக்கிறது, அது திட்டமிடுதல், அது கடமையை ஒட்டி செய்தல். அதை எதிர்பார்க்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை, அதல்ல. அதனால அந்த மாதிரியான மாற்று கருத்தெல்லாம் கொள்ளாம கற்பனையாக பிறருடைய உள்ளம், உடல், அவருடைய தேவை இவளெல்லாம் மீறி நாம் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு குள்ளாயை தச்சு போட்டு இத மாதிரி இதைதான் போட்டுக்கணும், அதுக்கு மேல செய்யக்கூடாது என்ற அளவுல வச்சிருக்கோம் பாருங்க. இந்த மனநிலையை மாற்றி அமைச்சுக்கணும். எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது வாழ. அவர்களுக்கு அந்த சுதந்திரத்துக்கும் வாழ்க்கை உரிமைக்கும் என்னால் ஆனது என்ன செய்ய முடியும்?
இந்த அளவுக்கு மனிதனை தெளிவிக்கிறது, அந்த தெளிந்த வழியிலேயே செயல் புரிய வைப்பது, அதுதான் கர்மயோகம் என்ற ஒரு நெறி. இது வர 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 ஒவ்வொருவரும் ஆழ்ந்து ஆழ்ந்து சிந்திக்க 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 கர்மயோகத்தின் விளக்கம் நன்றாக வரும். இதை திரித்து கூறி இருக்கிறார்கள் சிலர் இது வரையில. அவர்களுக்கு நாம் விளக்கக்கூடிய கர்மயோகம் கொஞ்சம் முரண்பாடாக கூட இருப்பது தெரிகிறது. ஆனால் காலத்தால அவர்களும் ஆராய்ச்சி உடையவர்கள், அறிவுடையவர்கள், மெய்யறிவு உள்ள அடங்கி இருப்பதனால எல்லாருமே உணர்ந்து கொள்வார்கள். அவர்களோடு ஒண்ணும். ஆனால் கேட்டா விளக்கலாம், கேட்காமலே பிணக்கு கொண்டா அந்த பிணக்கு தானாகவே போக வேண்டும் என்று அவர்களையும் வாழ்த்தி, நாம் நம்முடைய இந்த கர்மயோகத்தினுடைய நெறிய உணர்ந்து 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 எவ்வளவு தூரம் செயல்படுத்த முடியுமோ செயல்படுத்தி இந்த உலகையும் வாழ வைப்போம், நாமும் வாழ்வோம், நமக்கு பின்னாலேயும் வரக்கூடிய சமுதாயம் நல்ல முறையில வாழணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த பயிற்சியை மேலும் மேலும் தொடர்ந்து வாழ்க்கை வளப்படுத்திக் கொள்வோம் என்று கூறி உங்கள் அனைவரையும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் இவற்றில் ஓங்கி சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.